அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அனுமன் காவியத்திலிருந்து 19வது அதிகாரத்தை தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 19. தன்னை பற்றி அனுமன் கூறியதை தொடர்ந்து ராமலட்சுமணர் இருவர் முகத்திலும் ஒரு புதுப்பொழிவு. அதிலும் அனுமன் சிறு கேள்வி கூட கேட்க இடமே இல்லாதபடி மொத்தமாக தன்னை பற்றியும் தன் அந்தன பிரம்மச்சாரி வேடத்துக்கான காரணத்தையும் அதனுள் சுக்கிரீவனின் நிலைப்பாட்டையும் ஒன்றாக்கி சொன்ன விதத்தில் உண்மை சத்தியம் இரண்டும் உயிரும் உடலும் போல இணைந்து கிடப்பதை அவர்களால் உணர முடிந்தது. ஒருவன் இந்த அளவுக்கு தன்னை பற்றி கூறிவிட்ட பிறகு பதிலுக்கு தங்களை பற்றி கூறாமல் போவது நாகரிகமான செயல் அல்லவே. அதனால் லட்சுமணனும் தங்களை பற்றி அனுமனிடம் கூறத் தொடங்கினான். அஞ்சன புத்ரா, உனது மொழிகளால் மகிழ்கிறோம். எங்களை பற்றியும் நீ அறிய வேண்டியது அவசியம். வடபுலத்தில் அயோத்தி என்னும் மாநகரின் வேந்தனாகி விளங்கி வந்த தசரத சக்கரவர்த்தியின் புத்திரர்கள் நாங்கள். நம் திருமுன் கோதண்டத்துடன் காட்சி தரும் இவரே எங்களில் மூத்தவர். ராமன் இவரது திருநாமம். அடியேன் சக்கரவர்த்தியின் 2வது புத்திரனாவேன். என் பெயர் லட்சுமணன். என்னைத் தொடர்ந்து சத்ருகன் என்ற ஒரு சகோதரனும் பரதன் என்ற ஒரு சகோதரனும் உண்டு. நாங்கள் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் இல்லை என்ற போதிலும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளை விடவும் மேலான பாசமுடையவர்கள். எங்கள் சிற்றன்னை கைகேயியாரின் விருப்பத்தின் பொருட்டு நாங்கள் ஆரணி வாசம் புரியும் பாக்கியம் ஏற்பட்டது. 14 ஆண்டுகள் என்று அதற்கு ஒரு கணக்குண்டு. அதன் பொருட்டு என் அண்ணனோடு அண்ணி சீதையும் நானும் மூவருமாக ஆரணியும் புகுந்தோம். ஆரணிய வாசத்தில் எவ்வளவோ அனுபவங்கள். அதில் 13 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. இன்னமும் ஓராண்டே மீதமுள்ள நிலையில் அன்னை சீதா தேவியை அரக்கன் ஒருவன் எப்படியோ கவர்ந்து சென்று விட்டான். தென் திசை நோக்கி அவன் சென்றதை அறிந்து அந்நியாரை மீட்கும் பொருட்டு நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். வழியில் கபந்தன் என்னும் கந்தர்வன் சாபத்தால் வினோத வடிவம் கொண்டு கானகத்து மிருகங்களை எல்லாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே விழுங்கி வந்தான். என் அண்ணனின் பானம் அவனுக்கு சாப விமோசனம் அளித்தது. அவன் மூலமே இந்த ரிஷிமுக பர்வதத்தில் சுக்ரீவன் என்னும் வானரன் இருப்பதை அறிந்தோம். தன் தர்ம பத்னியை இழந்து வாடிக்கொண்டிருக்கும் எனது சகோதரின் நிலையில் சுக்ரீவனும் இருப்பதுதான் விந்தை. எங்களுக்கோ எதிரி யாரென்றே தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரிந்தும் எதிரியை வெல்லும் வழிதான் தெரியவில்லை. இதுதானே இங்கே நிலைப்பாடு. லட்சுமணன் அனுமனுக்கு நிகராக தங்களை பற்றி கூறிவிட்டு இறுதியில் சுக்ரீவன் பற்றி அறிந்த கதையையும் கூறவும் அனுமனிடம் ஒரு சிலிர்ப்பு. அப்படியே கண்களில் கண்ணீர் சேர்க்கை. அஞ்சனை மைந்தா, நீ ஏன் கலங்குகிறாய்? அண்ணலின் ஆரண்ய வாசத்திற்கு உறுதுணையாக இருந்த அந்நியாரின் பிரிவு அண்ணலை வாட்டிக் கொண்டிருப்பது பார்க்கும் பொழுதே தெரிகிறது. பூவினும் மெல்லியர்களான பத்தினியர் பிரிவு ஒருவரை எப்படியெல்லாம் வாட்டும் என்பதை நான் சுக்ரீவனிடம் அனுதினமும் காண்கிறேன். இப்பொழுது இங்கே அண்ணல் ராமச்சந்திர மூர்த்தி அவர்களின் திருமுகத்திலும் அது தெரிகிறது. அதுவே என்னை கலங்க செய்துவிட்டது என்று அனுமன் கூறியதை கேட்டு ராமனின் உள்ளத்தில் ஒரு நெகிழ்ச்சி. பிறர் துன்பம் கண்டு இறங்குதல் என்பது உன்னதமான குணம். அதை ஒரு வானரத்திடம் பார்க்கும் பொழுது ஆச்சரியத்தொடக்கூடிய ஒரு ஆனந்தம் ஏற்படுவதும் இயல்பு. அந்த ஆனந்தத்தோடு ராமன் மறுநொடியே அனுமனை நட்போடு அணைத்துக் கொண்டான். அனுமனுக்கோ ஸ்ரீராமனின் அந்த ஸ்பரிசமும் அரவணைப்பும் ஒரு பெரும் சிலிர்ப்போடு கூடிய பரவசத்தை அளித்தது. அப்படியே அவர்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு சுக்ரீவன் ஒளிந்திருக்கும் மாலிய பர்வத குகை நோக்கி நடந்தான். வாருங்கள் வாருங்கள் என்று இருவருக்கும் முன்பாக பணிவோடும் பாசத்தோடும் அவன் நடந்து சென்ற விதமே ராம லட்சுமணர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை அளிப்பதாக இருந்தது. குகைக்குள் சுக்ரீவன். அனுமன் ராம லட்சுமணரோடு வரும் செய்தி மற்ற வானரங்கள் மூலம் சுக்ரீவனை அடைந்துவிட்டது. சுக்ரீவனிடம் ஒரு இடம் தெரியாத தவிப்பு. நல்ல வேளையாக குகை முகத்தில் ராம லட்சுமணரை அமர செய்துவிட்டு தனியே தான் சுக்ரீவனை காண வந்தான் அனுமன். சுக்ரீவா, நீ பாக்கியசாலி. வந்திருப்பவர்கள் அயோத்தியின் சக்கரவர்த்தியான தசரத மகாராஜாவின் புதல்வர்கள். சக்கரவர்த்திகளாக நாடாள வேண்டியவர்கள் சிற்றெண்ணை விற்பதற்காக ஆரண்ய வாசம் புரிந்து வருகிறார்கள். மரவுரி தரித்து கோந்தண்டம் தாங்கி நிற்கும் அவர்கள் கோலமே என்னுள் இனம் புரியாத ஆனந்தத்தையும் அமைதியையும் வர்ஷித்தது. நீ சந்தேகப்பட்டது போல் அவர்கள் வாலியின் ஏவலர்களோ அல்லது உன்னை மாயமாய் அழிக்க வந்த மாயாவிகளோ நிச்சயமாக இல்லை. உன்னை போலவே அவர்களில் ஒருவரான ராமச்சந்திர மூர்த்தியும் தன் பத்னியை தொலைத்துவிட்டு பிரிவு துயரோடு இருக்கிறார். உனது நிலையை வனத்துக்குள்ளே கபந்தன் என்னும் அசுரன் மூலம் அறிந்தே இங்கு வந்துள்ளனர் என்றார் அனுமன். கபந்தன் பற்றி அனுமன் சொன்ன மாத்திரத்தில் சுக்ரீவனிடம் ஒருவித அதிர்ச்சி. சுந்தரா, கபந்தன் என் நிலையை இவர்களுக்கு தெரிவித்தானா? நம்பவே முடியவில்லையே.
அவனிடம் இவர்கள் எப்படி தப்பினார்கள்? இதென்ன கேள்வி? இவர்களால் தான் கபந்தனை விமோசனம் பெற்றிருக்கிறான். கபந்தன் இப்பொழுது இல்லை. அண்ணல் ராமச்சந்திரமூர்த்தியின் பானம் அந்த அசுரனை அழித்ததோடு அவனுக்கு சாப விமோசனத்தையும் அழித்துவிட்டது என்றால் இவர்களுக்கு பின்னே பெரும் கீர்த்தி இருப்பது உனக்கு புரியவில்லையா? நீ சொல்வதையெல்லாம் கேட்கும் பொழுது வந்திருப்பவர்கள் சாமானியர்கள் அல்ல என்பது மட்டும் எனக்கு நன்றாக புரிகிறது. நான் தான் கூறினேனே, அவர்கள் இருவரை பார்த்த நொடி என் மனதுக்குள் நான் ஒரு இனம் புரியாத அமைதியை உணர்ந்தேன். அவர்கள் இப்பொழுது குகை வாயிலில் தான் அமர்ந்திருக்கின்றனர். நீ இங்கே இருக்கும் கோலம் தெரியாமல் அவர்கள் இருவரையும் அழைத்து வருவது நன்றாக இருக்காது என்றே நான் மட்டும் வந்தேன். மேலும் சக்கரவர்த்தி புதல்வர்களான அவர்களை நீ எதிர்கொண்டு அழைப்பதே சாலச்சிறந்த செயல். அனுமன் வெகு அழகாய் சுக்ரீவனுக்கு பண்பு நலன்களையும் போதித்தான். அடுத்த நொடியே சுக்ரீவன் எழுந்து நின்றான். அடடா, என்ன காரியம் செய்தாய்? அவர்களை வாசலில் அமர்த்துவது என்று கேட்டபடி அவர்களை எதிர்கொள்ள சுக்ரீவனே முன் சென்றான். குகை வாயிலில் அமர்ந்திருந்த இருவர் முன்னாலும் கைகளை கூப்பி வணங்கியபடியே, அயோத்தியலவர்களே வருக வருக, ஆரண்யம் ஏகிய செம்மல்களே வருக. எனது அமைச்சரையொத்த சுந்தரன் ஆகிய அனுமன் மூலமாய் தங்களின் நிலை குறித்து அறிந்தேன். சிலரை பார்த்தாலே பசி தீரும். அப்படி ஒரு தேஜசுடன் கூடிய உங்களுக்கே என் போல் சுடர் என்பதே எனக்கு வியப்பளிக்கிறது. உங்களுக்கு உதவிட நான் ஒரு வனராஜனாய் இப்பொழுது இல்லாது போய்விட்டது எண்ணி பெரிதும் வருந்துகிறேன். என்னை மன்னிப்பீர்களாக என்று அவர்கள் முன்னால் கூனி குறுகினான் சுக்ரீவன். அப்படியே அவர்களை குகைக்குள் அழைத்து சென்று தன் வசம் இருக்கும் தேன், திணை, வாழை முதல் பால், பலா, மா வரை உபசரிப்பாக அளித்து உண்ணும்படி கூறினான். ஆனால் ராமனோ, சுக்ரீவா, நீ விருந்தோம் போதோ நான் அதில் பங்கு பெறுவதோ இப்பொழுது ஒரு விஷயம் இல்ல. உன் சகோதரன் வாலியாலேயே நீ வஞ்சிக்கப்பட்டு வலைக்குள் ஒளிந்து வாழும் எலிப்போல் இருப்பது எனக்கு வேதனை தருகிறது. முகம் தெரியாத எதிரியை தேடி வந்திருக்கும் நான் முகம் தெரிந்த எதிரியுடைய உனக்கு உதவுவதுதான் அழகு. என் சீதையின் நிலையில்தான் உனது பத்தினியும் இப்பொழுது உள்ளாள். அவளை மீட்டு உன் வசம் ஒப்படைப்பதே இப்பொழுது நான் உனக்கு புரியும் உத்தமமான உதவியாகும். வாலியை உன்னால் ஏன் வெல்ல முடியவில்லை என்று முதலில் கூறு என்றான் ராமன். அதை கேட்ட சுக்ரீவனுக்கு கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. ஐயனே, தங்கள் பத்தினியையொட்டியே எனது பத்தினியும் உள்ளதை அறிந்து எனக்கு உதவ முன்வரும் உங்களின் மாண்பை நான் என்னன்னு சொல்வேன். அதே சமயம் தங்கள் பத்தினியார் குறித்து தாங்கள் கூறும்போதுதான் எங்கள் கிஷ்கிந்தை வானில் அசுரன் ஒருவன் புஷ்பக விமானம் ஒன்றில் கூக்குரலிட்டபடி இருந்த ஒரு பெண்மணியை தூக்கி சென்றது என் நினைவுக்கு வருகிறது. வனத்தில் எங்களையெல்லாம் கண்ட அந்த மாதரசியார் தான் அணிந்திருந்த அணிகலன்களை எல்லாம் அவிழ்த்து எங்களை நோக்கி வீசி சென்றார். அவற்றை எங்களை சார்ந்தவர்கள் எடுத்து வந்து என் வசம் தந்தனர். அநேகமாக அது தங்கள் பத்தினியாருடையதாகத்தான் இருக்க வேண்டும். தாங்களே பார்த்து சொல்லுங்கள் என்றபடி தன் வசம் உள்ள அந்த அணிகலன்களை கட்டி வைத்திருந்த மூட்டையை எடுத்து வந்தான் சுக்ரீவன். அதில் காதணிகளிலிருந்து பவழ மாலை, துளசி மாலை வரை, கால் மெட்டி முதல் கொலுசு வரை அனைத்தும் இருந்தன. அவற்றையெல்லாம் பார்த்த நொடி ராமனின் கண்கள் இரண்டும் பொங்கி எழத் தொடங்கின. கண்ணீருக்கு விமோசனம் அளிப்பவனையே மானுட மாயே கண்ணீர் உக்க வைக்கிறது என்பதா, அல்லது ஒரு பத்தினியின் பிரிவு எப்பேற்பட்ட வீரனையும் நிலைக்குலைய செய்யும் என்பதா, அல்லது அழகிய பெண்ணினத்திற்கு மட்டும்தான் கவரப்படுதல் என்னும் தீங்கு நேரிடுகிறது? போற்றி பாதுகாக்க வேண்டியவளை பாதுகாக்க தவறுவது பெரும் பிழை. அந்த பிழைக்கு இறைவனின் அவதாரமே ஆளானாலும் துன்புற்று கண்ணீர் வடிப்பதுதான் இறுதி முடிவாகும் என கொள்வதா? இப்படி அடுக்கடுக்காய் கேள்விகள். ராமனின் நீல நயனங்களிலோ கண்ணீர். உதடுகள் இரண்டும் ஜானகி ஜானகி என அவளது செல்லப்பேரை சொல்லி விம்மியது. ராமனின் துக்கம் லட்சுமணனையும் தொற்றிக்கொண்டு அவனையும் விம்ம செய்தது. ராமன் அந்த அணிகளை லட்சுமணனிடம் காட்டி, லட்சுமணா, உன் அண்ணியின் அணிகளை பார், இது அவளுடையவை என்பதில் உனக்கு ஐயமில்லையே என்று கேட்க, அதிலுள்ள மெட்டியையும் கொலுசையும் தனியை பிரித்து எடுத்து பார்த்து, அண்ணா, இது அண்ணியுடையவைதான். நான் தினமும் அவர்களது திருவடிகளை வணங்கிடும் பொழுது இந்த மெட்டியையும் கொலுசையும் கண்டிருக்கிறேன். ஆனால் பிற அணிகள் குறித்து உறுதிப்பட என்னால் கூற முடியவில்லை. ஏனென்றால் அண்ணியாரின் திருமுகமும் திருவடியும் தவிர பிற பாகங்களை நான் கண்டதே இல்லை என்றான். லட்சுமணனின் அந்த பதில் அனுமன் மனதிலும் சுக்ரீவன் மனதிலும் ஒரு பெரும் பிரமிப்பை ஏற்படுத்தியது. அதுவே லட்சுமணனின் பண்பையும் பக்தியையும் அவர்களுக்கு உணர்த்திவிட்டது. ஐயனே, கலங்கியது போதும். தங்கள் கலக்கம் என்னையும் உழுக்குகிறது. தாங்கள் ஆறுதல் கொள்ள வேண்டும். தங்களது பத்திரியாரை தேடிக்கொண்டு தாங்கள் சரியான திசையில் தான் வந்திருக்கிறீர்கள். வாலியிடமிருந்து சுக்ரீவன் மீண்டு விட்டால் எங்களது வானரப்படை உங்கள் தேடலுக்கு எல்லா விதத்திலும் உதவிடும் என்று அனுமன் மண்டியிட்டு கூறினான். அதை ஆமோதிப்பது போல்
சுக்ரீவனும் அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அதே சமயம் என் அண்ணன் வாலியை வெல்வதும் அத்தனை எளிதல்ல என்றான். எளிதாக இருந்திருந்தால்தான் நீயே வென்றிருப்பாயே என்று மறுபதிலளித்தான் லட்சுமணன். சுக்ரீவனும் லட்சுமணனை பார்த்து, இளையவரே, நான் நாசுக்காக எளிதில்லை என்றேன். உண்மையில் என் அண்ணன் வாலியை வெல்வது என்பது எவருக்கும் சாத்தியமில்லை என்பதே நிதர்சனமாகும் என்று சுக்ரீவன் கூறவும் லட்சுமணனுக்குள் அதை கேட்டு பெரும் சீற்றமே ஏற்பட்டது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இதோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.